வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். இரட்டை இலை வழக்கில் ஓபிஎஸ் கருத்தை கேட்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஓபிஎஸ் பக்கம் வீசிய காற்று புதிய திருப்பமா? இரட்டை இலையை தக்க வைக்க இபிஎஸ்ஸிற்கு புதிய சவாலா? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சமரசம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். சார் வணக்கம். சமரசம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. அஇஅதிமுகவிற்கு இரட்டை இலை வழங்கும் உத்தரவில் ஓபிஎஸ் கருத்தை கேட்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது ஏதேனும் கலக்கத்தை இபிஎஸ் தரப்பினருக்கும் இபிஎஸ்க்கும் ஏற்படுத்துமா? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இன்றைய நீதிமன்றம் ஒரு ஆலோசனையை தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கி இருக்கிறது. அது உத்தரவா ஆலோசனையான்றது நீங்கதான் பரிசீலனை செய்யணும். அரசாங்க கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்குகிறதா, நீதிமன்றம் ஒதுக்குகிறதா? இது ஒரு கேள்வி. தேர்தல் ஆணையம் ஒரு கட்சிக்கு தேர்தல் சின்னங்களை ஒதுக்குகின்ற பொழுது அதனுடைய தட்பவெட்ப சூழ்நிலையை ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த வகைகள் கொடுக்கலாமா வேண்டாமா என்று அது முடிவு கட்டு அதற்கென்று தனி சட்டமே இருக்கிறது. அந்த சட்டத்தை மீறி அவர்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் நீதிமன்றத்துக்கு போகலாம். நீதிமன்றத்தில் அந்த சட்டத்தை சுட்டிக்காட்டி இதன்படி இது தவறு, இதன்படி இது சரி என்று சொல்லலாமே தவிர நீதிமன்றமே ஒரு தீர்ப்பை ஒரு அரசியல் கட்சிக்கு வழங்கிவிட முடியாது. அது கூடாது, அது சட்டமும் அல்ல. ஆகவே இன்றைய நிலையில் அவர் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து, இந்த தேர்தல் இரட்டை இலை சின்னம் பிரச்சனை எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது? ஒன்று. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப 2024 வருகிறது. இந்த நேரத்தில் அவர் சொல்லியிருக்கின்ற இந்த ஆலோசனை சரியா என்பது விவாத பொருளாகிறது. அதனாலதான் நீங்களும் எடுத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகிறேன். அம்மா அவர்கள் சமாதியின் முன்பு சபதம் எடுத்தவர், நீதி கேட்டவர், சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு செய்ய வேண்டும் என்று நிர்பந்தித்தவர், சசிகலா முதல்வராக தடுத்தவர், சட்டமன்ற உறுப்பினர்களை பிரித்தவர், தலைமை கழகத்தை கட்டிடத்தை இடித்தவர், இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து தேர்தலில் நின்றவர், கழகத்திலிருந்து பொதுக்குழு செயற்குழுவால் நீக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவரை அழைத்து விசாரித்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று ஒரு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் அது தீர்ப்பா, ஆலோசனையா, அது வெறும் வார்த்தையா? என்ன எப்படி சொல்லணும்? என்ன காரண காரியங்கள்? இதை எண்ணி பார்த்தால் இது இபிஎஸ் பின்னடைவு அடையுமா என்றெல்லாம் கேட்டிருக்கிறீர்கள். ஒன்றும் அடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கட்சி உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கொண்டு வர செயல்பட ஆதரித்தவர். ஆகவே அந்த நிலையில் எந்த நிலையிலும் இரட்டைக்கு சேதாரம் இருக்காது, இபிஎஸ்க்கு சேதாரம் இருக்காது. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். சற்று முன்னதாக நம்முடன் அரங்கிலே இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா அவர்கள். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். ராமன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் ஓபிஎஸ் மீது சுமத்தி இருக்கிறார் சமரசம் ஐயா அவர்கள். இப்படி இருக்கும் பொழுது இவரோட கருத்தை கேட்க வேண்டும் என்பது உத்தரவாக எனக்கு தோன்றவில்லை. அது ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் சின்னத்தை ஒதுக்குவதில் நீதிமன்றம் எந்த தீர்ப்பையும் வழங்கிவிட முடியாது, ஆலோசனை தான் கூறியிருக்கிறது. அந்த ஆலோசனை அது போற போக்கில் போகட்டும், ஆனால் அது எந்த விதமான கலக்கத்தையும் இபிஎஸ் அவர்களுக்கு ஏற்படுத்தாது என்ற ஆணித்தரமான விவாதத்தை முன்வைத்திருக்கிறார். இல்லை, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது தேர்தலுக்கு நேரத்தில் ஒரு 2-3 பாடல் வெளியிட்டார். நல்ல பாப்புலரான பாடல்.
அந்த பாப்புலர் பாடல்லாம் அண்ணன் டாக்டர் சமரசுக்கு தெரியும். டாக்டர் சமரசம் அவர்கள் எக்ஸ்எம்எல்ஏக்கள் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தார். அப்போ நான் வந்து காலஞ்சண்டை திருச்சி முன்னாள் எம்எல்ஏ நாகசுந்தராவுடைய நண்பராக இருக்கும்போது என்னுடைய தந்தையார் நண்பர் அவரோட சமரசம் எனக்கு நல்லா அவர்கள் நல்ல பழக்கம். அதனால் இந்த பாட்டும் நல்லா பழகி அதுக்காக அந்த பாடலை சொல்கிறேன். இப்போ நான் இடையில உள்ள வரிகளை சொல்கிறேன். நஞ்சினும் கோடியோர் லஞ்சமும் ஊழலும் நாட்டை விட்டோட்டிய பச்சை இலை ஜனநாயக சோலையில் தலைத்த இலைன்னு ரெட்டை இலை பற்றி அந்த காலத்தில் பாப்புலரான, அதாவது எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த பாடல் எங்கே பார்த்தாலும் பாடுவாங்க. அதே போல் அதே வாணிஜரன் அதெல்லாம் வந்து வா செலுங்கும் ரெட்டை இலை கோலமிடுங்கள் காஞ்சி மன்னவனின் காலடியில் மாலை எடுங்கள்னு பாடல் பிக்கும். அதே ஜெயலலிதாமா இருக்கும்போது என்ன பண்ணா பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும்னு பாடல் வந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2016 முதலமைச்சராக வந்தார். 4 ஆண்டு காலம் அவர் மோசமான நிர்வாகத்தை கொடுத்தார். அதனால் 10 ஆண்டு காலம் முகவரியே இல்லாத வந்து எதிர்கட்சி வரிசையில் கொண்டு வச்சிருந்த திமுகவை ஆளுங்கட்சி ஆக்கிய பெருமை எடப்பாடி அண்ணனுக்கு தான் சேரும். இன்னைக்கு வந்து அதாவது இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்லாட்சியை கொடுத்தவர் அப்படின்னு சமரசம் ஐயா அவர்கள் சொன்னாங்க. ஒரே வரியில மோசமான அதற்கு வந்து அண்ணன் சொன்னாரே இல்ல, ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியிலிருந்து சபதம் ஏற்று சசிகலா அவர்கள் சிறை செல்வதற்கும் ஒரு காரணமாக இருந்தார் என்று சொல்றாரு. தலைமை கட்டிடம் தகர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர். ஓகே, ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்து வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியில வந்து சபதம் எடுத்தாருன்னு சொல்றோம். ஆனா அதே இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூர்ல வளைந்து நெளிந்து கொளிந்து தவழ்ந்து தத்தி தத்தி ஓடி வந்து அந்த மாதிரி வாத்து மாதிரி தானே போஸ்டிங் வாங்கினாரு, பதவி வாங்கினாரு. ஆனால் அதே நேரத்தில் சசிகலா அம்மையார் சிறை சொல்லும் போது சிறைக்கு சொல்லுக்கு முன்னாலும் ஜெயலலிதா சமாதியில இருந்த சபதம் சென்றார். சிறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு ஜெயலலிதா அம்மா சமாதி ஏன் பண்ணார் தெரியுமா? உப்பிட்டவரை உள்ளளவு நெய் என்று தமிழ் இது பழமொழி இருக்குது. ஆனா என்னால் அடையாளம் காணப்பட்டு 4.5 ஆண்டு காலம் ஒரு முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்து கொண்டு எனக்கே துரோகம் செய்த துரோகத்தின் ஒட்டுமொத்த கதாநாயகனே, துரோகத்தின் ஒட்டுமொத்த முகவரியே, நீ எனக்கு துரோகம் செய்த அல்லவா? சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது அங்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னல் பட்டு அவமானப்பட்டு வெளியில் சென்ற ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னார்? நான் மீண்டும் வந்தால் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவேன் என்று சபதம் எடுத்தது போல சசிகலா அம்மையாரும் சபதம் எடுத்திருக்கின்றார். எப்படி என்றால் 2026 மீண்டும் அதிமுக எடுத்தாங்க இந்த சபதத்தை வந்துருந்தாங்க, சமாஜ்ல வந்துட்டு போனாங்க. அவங்க மனநிலை சொல்றாங்க இப்படிதான் சபதம் எடுத்தாங்க. அதனால என்னன்னா போக போக தெரியும் ஜனவரி மாதம் பிறந்தால் புரியும். ஆனால் இபிஎஸ் மனநிலை என்னன்னா இந்த தீர்ப்பு நீதிமன்றம் இந்த 8 மீட்டர்ல வந்து ஓபிஎஸ் அவர்களை கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவரு என்ன நினைக்கிறாருன்னா ஒண்ணுமே புரியல, உலகத்திலே என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குதுன்னு அண்ணன் மனசுல நினைக்கலாம். ஆனா அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? நம்ம இன்னைக்கு உள்ள பொசிஷன்ல டிடிவி வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம், இவங்க பேச்சலாம் கா. அதனால நாம புதிய நிலைப்பாடுல இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தையும் தேமுதிகவையும் முடிந்தால் நாம் தமிழை இணைத்து நாம் ஒரு கூட்டணி அமைத்து நாம் 2026 வெற்றி பாதை என்று சொல்ல நினைக்கிறார். ஆனால் ஒன்று புரியுங்கள், பருவநிலை மாறலாம். பருவநிலைக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் அந்த விவசாயத்தின் வேளாண்மை பெருக்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை கூட மாற்றலாம். ஆனால் மலை இலையை முழுங்கும் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை என்பது தமிழகத்தின் இன்று உள்ள நிலைப்பாடு. அனைத்து மர்மங்களையும் போட்டு உடைச்சிருக்கீங்க உங்களோட முதல் சுற்று கருத்திலேயே. தொடர்ந்து விவாதிப்போம். சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்த முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். சார் வணக்கம். குமரராஜா சார், நீங்க சொல்லுங்க. அதாவது மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்தவர் இபிஎஸ் அவர்கள், தொடர்ந்து 26 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூட போகிறவர் இபிஎஸ் அவர்கள். ஆனால் சசிகலா அம்மையார் அவர்கள் சிறைக்கு செல்ல காரணமாக இருந்தவர், இந்த தலைமை கழகம் கட்டிடம் தகர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர், போட்டி பொதுக்குழு நடத்தியவர் என்று ஒரு பெரிய பட்டியலை வாசித்து அவரிடம் கருத்து கேட்க வேண்டும் என்று உத்தரவு போடப்பட்டதல்ல, ஆலோசனை கேட்கப்பட வேண்டும் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும் என்று தன்னுடைய முதல் சுற்று கருத்துக்களை சொல்லியிருக்கார். ஒரு வழக்கறிஞராக அது உத்தரவா ஆலோசனையா? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு, வள்ளுவனுடைய வாய்மொழி. சமரசம் இல்லாமல் பேசியிருக்கிறார் எங்கள் ஐயா சமரசம் அவர்கள். மிக நீண்ட காலம் அனுபவம் உள்ளதாலும் மூத்த அரசியல்வாதி என்கிற அடிப்படையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நடையிலும் அதனுடைய வேகத்திலும் 2.5 கலந்தவர் என்கிற அடிப்படையிலே
த விஸ்டம் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவார்கள். அனுபவத்தின் அடிப்படையில் புத்தி கூர்மையோடு பேசியிருக்கிறார். ஆனால் தகர்ப்போக்கப்பட்டது என்கின்ற வார்த்தை சற்று அதிகமாக இருந்தாலும் கூட தலைமை கழகத்தை நேரடியாக செய்யாவிட்டால் ஊரே வந்துருச்சு என்றால் ஊர் வந்ததாக அர்த்தமில்லை, ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் வந்தார். அதை போல பெருமதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் நமது சுழியம் பன்னீர்செல்வம் அவர்கள் தான் நேரடியாக தலைமை கழகத்தினுடைய கதவுகளை எட்டி உதைக்கவில்லை என்றாலும் கூட அவருக்கு உதவுவதாக நினைத்துக்கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய மனைவி கொடுத்த பணத்தின் மூலமாக நிர்மாணிக்கப்பட்ட எம்ஜிஆர் மாளிகையினுடைய கதவுகளை எட்டி உதைத்து தள்ளிய போதே அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் அவர்களை எட்டி உதைக்க தயாராகிவிட்டார்கள். சரிங்க சார், குறுக்கிடுவதற்கு மன்னிக்குவோம். அதனால இந்த இடத்துல அதை சொல்லணும், அவரையே அதிமுகவிலிருந்து எட்டி உதைத்ததை போன்ற ஒரு வழி அவருக்கு இருந்திருக்கும் அல்லவா? அவரை நீக்கியாச்சு, அவரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார், பின்னர் அவருக்கு எந்த தார்மீக உரிமை இருக்கிறது என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தார். இதில் இரண்டுக்கும் சேர்த்து உண்மைதான? தார்மீக எந்த அடிப்படையில் நீங்கள் இது உங்களுக்கு உரிமை வருகிறது? மற்றும் மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனக்கு அமைச்சரவையை குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளில் ஏறக்குறைய அதிமுகவினர் அனைத்து எம்எல்ஏக்களும் ஒரு தடவையாவது அமைச்சராகி விடுவார்கள், எல்லாரும் முன்னாள் அமைச்சர்கள். அந்த நிலை அப்பொழுது இருந்தது. காரணம் 48 நாள் கூட ஒருத்தர் அமைச்சர், ஒருத்தர் தமிழக அரசினுடைய சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டு இங்கிருந்து டெல்லிக்கு போயிட்டு இருக்கும்போதே தொடர் வண்டியில் நாக்பூரில் இறக்கிட்டாங்க. இல்லை உங்களை போஸ்டிங்கிலிருந்து எடுத்தாச்சு, நீங்கள் திரும்புங்க, ரிட்டர்ன் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒருத்தர் உணவு கூடத்தில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தார் அதிமுகவில். அங்கே போய் இந்த போகிற பஸ்ஸுகள் போகிற வழியில் இருக்கிற உணவு பாட்டாங்களே, அங்கேருந்து வாங்க வாங்க நாளைக்கு நீங்கள் அமைச்சராக போகிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பிடிச்சிக்கிட்டான். அதுவாக நிலைமை இருந்தது. ஆனால் எதற்காக நாம் நீக்கப்பட்டோம், எதற்காக சேர்க்கப்பட்டோம் என்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு அதிமுக தொண்டனும் அவர்கள் இருந்த பொழுது வெளிப்படுத்தியதில்லை. அதனால் 2 முறை நீக்கப்பட்டு 3 முறை அமைச்சரானவர்களும் இருக்கிறார்கள், இல்லாமல் போனவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான தொண்டனாக நமது சுழியம் பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்திருந்தால் அந்த ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலாக தந்திருக்க முடியும் தன் நடவடிக்கைகள் மூலமாக. இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பின் மூலமாக உண்மையிலேயே சுழியம் பன்னீர்செல்வம் அவர்களே முடிந்து போன அவ்வளவுதான். நமக்கும் அனைத்து இந்திய அதிமுகவிற்கும் எந்த விதமான பிரச்சனையும் இனிமேல் இல்லை, நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகப் போவதில்லை என்பதை தெளிவாக முடிவு செய்து விட்ட காரணம் போது கூட அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் மிக தாமதமாக ஒரு தீர்ப்பை இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. அது ஏற்கனவே அது ஒரு ஆலோசனையாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒரு அரசியல் கட்சியினுடைய அங்கீகாரத்தையோ அல்லது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஏற்படுகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு தனிப்பட்ட முறையிலான யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற இது தேர்தல் ஆணையம் ஒன்றுதான். தேர்தல் ஆணையம் தெளிவாக என்ன நடந்தது என்பதை தெளிவாக சொல்லி பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், மக்கள் நாம் பக்கம் யார் பக்கம் இருக்கிறார்கள், இரட்டை இலை சின்னத்தை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற அடிப்படையில் இருந்து அது மாறி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு வரும்பொழுதே சொல்லிவிட்டார்கள். ஈரோடு இடைத்தேர்தலையே இந்த இரட்டை இலை சின்னத்தை போடுவதற்காக உரிய நபர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை தெளிவாக சொன்னதுக்கு பின்பாக சரி தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்பதை எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நாம் நீதிமன்றத்தினுடைய விவகாரங்களையோ அல்லது நீதிமன்ற தீர்ப்பையோ விமர்சிக்க விரும்பாத காரணத்தினாலும் இப்பொழுது சொல்லியிருக்கிறது சற்று மன ஆறுதலை
சுழியம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்திருக்கும். சரிங்க சார், நம்ம அதைக்கு தொடர்ந்து பேசுவோம். மீறி அதை பற்றி அதிகம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. சரிங்க சார். வைத்தியநாதன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அந்த கட்சி மீது ஈடுபாடு, தொண்டர்கள் மீது ஈடுபாடு, கழகத்தின் மீது ஈடுபாடு, இல்ல அந்த உண்மையாக உழைக்கின்ற இந்த விசுவாசம் எதுவுமே இல்லாத காரணத்தினால்தான் தெய்வம் நின்று கொண்டிருக்கிறது, அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார், இது ஒரு ஆறுதலை வேண்டுமானால் தருமே தவிர அவர் பக்கம் காற்று அடிக்கும் திரும்பும் என்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம், இது அவகாசம் அல்ல அப்படின்னு கருத்தை முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். தலைமை கழகத்தை அடித்து நொறுக்குனாங்கன்னா அப்படின்னு எல்லாரும் தவறான ஒரு இதை பதிவு பண்ணுறாங்க. அங்கன்னா M10 குண்டா போட்டு வந்தாங்க. அன்றைக்கு காலையில் 9:15 அவர் ஒருங்கிணைப்பாளர், அன்றைக்கு காலையில் அண்ணன் OPS அவர்கள் இவர் சொன்ன மாதிரி சுழியம் பன்னீர்செல்வம் இல்லை, OPS அண்ணன் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக ஆனால் மாண்புமிகு புரட்சி தெய்வத்துக்கு இணையாக நம்ம வணங்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 3 முறை ஒருத்தர் தீர்க்க தரிசனத்தோடு முதல்வர் ஆக்கியிருக்காங்கன்னா ஏன் அண்ணன் எடப்பாடி அம்மா ஒரு முறை கூட ஆக்கலை? ஏன் அண்ணன் செங்கோட்டை அண்ணனை ஒரு முறை கூட ஆக்கலை? 3 முறையும் ஏன் OPS ஆக்கணும்னா அதனுடைய அப்போ அம்மாவை நம்ம கேவலப்படுத்தக்கூடாது. அம்மா ஒரு தீர்க்க தரிசனத்தோட அவர் ஆக்கியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அவர் விசுவாசம் என்றால் அது எனக்கு பரதன் மாதிரி மீண்டும் ஆட்சி கட்டியில் வரும்போது எப்போலாம் கேட்கும்போது கொடுத்துருக்காங்க. அம்மாவே கண்கலங்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம இப்போ அம்மா 2வது வாட்டி ஒரு முதல் வாட்டி திரும்ப ஆட்சி பொறுப்புலேருந்து கர்நாடக சிறைக்கு போயிட்டு வரும்போது திரும்ப கொடுக்கும்போது அம்மா சொன்ன வார்த்தை தான். OPSஐ பற்றி மிகைப்படுத்தி அம்மாவால் புகழப்பட்டு 3 முறை முதலமைச்சராக அம்மாவால் 2 முறையும் சின்னம்மாவால் 1 முறையும் மொத்தம் 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர். அவர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர். கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்றால் கட்சிக்கு பொதுச் செயலாளர் அவர் தான். அன்னைக்கு தேதிக்கு அவர் போகும்போது ஆதி ராஜாராமும் பாலகங்காலாம் சொல்லி ஏன் பூட்டு போடணும்? தலைமை கழகத்தை பூட்டு போட 9:15 பூட்டு போட வேண்டிய அவசியம் தான். அவர் வராரு, பார்த்துட்டு போகிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் பூட்டு போட்டால் அப்புறம் 8 வச்சு தானே உள்ளே வருவாங்க. அவர் வயசுக்கு காம்பவுண்ட் எதிர்க்குச்சா உள்ளே போவார் அவர்? இல்லை சொல்லுமா, அவர் வயசு காம்பவுண்ட் இல்லை சொல்கிறேன் வைத்தியலிங்கம் அவர் இல்லை வைத்தியலிங்கம் யாரோ சொல்கிறேன் யாரும் தொண்டை எதுக்கு நீ பூட்டு போடுற? தலைவா இன்றைக்கி பூட்டு போட வேண்டியதானே? ஏன் அன்றைக்கி 24 ஹவர்ஸ் திறந்துருக்கும், அது பூட்டே போட மாட்டாங்க. தலைமை கழகத்துக்கு யாருக்கும் அண்ணன் போயிருப்பாரா இல்லையான்னு தெரியாது, சமரசன்னம் போயிருப்பார். எப்போவுமே 24 ஹவர்ஸ் ஒரு லைட் எரியும், ஆள் இருப்பாங்க, மகாலிங்கம் சார் இருப்பார், இல்லை யாருன்னா 2 பேர் இருப்பாங்க. அதில் அப்படி திறந்துருக்கு தான் அன்றைக்கி பர்பஸாக பூட்டு வேண்டிய அவசியம் என்ன? பூட்டு போட தள்ளி விட்டுட்டு தான் போவாங்க. அவர்களும் அவரை சேர்ந்தவர்களும் உள்ளே நுழைய கூடாது என்பதற்காகத்தான் நீங்க இது மாதிரி ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம் பண்ணிருக்காங்க. இதுல மாய வழியில அவங்க சிக்கிட்டாங்கன்னு சொல்லலாமே தவிர அதிகபட்சமாக இவர் சொல்றாங்க. அது ஒண்ணு. 2வது, எந்த கோர்ட்லயுமே அண்ணன் சொன்னாரு ஈரோடுக்கே அவருக்கு ஃபுல்லா கூட ஈரோடு அவர் கையில கொடுக்கல. இடைத்தேர்தலில் தமிழ்மகன் ஹுசேன் கிட்ட தான் கொடுத்தாங்க. எது இந்த சின்ன தற்காலிகமாக என்ன அண்ணா வழக்கறிஞர்னால கோர்ட்டு முறையும் இங்கேயும் பொய் சொல்லக்கூடாது. என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே சொல்லணும். தற்காலிகமாக தமிழக ஹுசேன் தான் கொடுத்தாங்க, அண்ணன் எடப்பாடி அவர்கிட்ட கொடுக்கல. அதே மாதிரி பெங்களூர் இடைத்தேர்தல் ஹுசேன் அதிமுகவினுடைய அவைத்தலைவர். நீங்க எடப்பாடி கொடுத்தாருல்ல, நீ பொதுச் செயலாளர் தானே நார்மலாக யாரும் கொடுப்பாங்க? சின்னம் அவைத்தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. பொதுச் செயலாளர் 2 விஷயம் தான் நடந்திருக்கு. அண்ணன் மதுசூதனன் இருக்கும்போது மதுசூதனன் தலைமையிலான அன்னைக்கு OPSக்கு தான் அந்த சின்னம் போச்சு. ஏன் மறந்துடுங்க? பெரும்பான்மை தியாகத்தலை சின்னமாக கிட்ட இருந்தது. ஆனால் எடப்பாடி சின்னமாக கூட தானே இருந்தார். அன்றைக்கி இவங்க கையில் கொடுக்கல. அந்த 10 பேர் தான் அங்கே இருந்தாங்க. அந்த 10 பேருக்கு தானே சின்னத்தை கொடுத்தீங்க. கட்சி அவங்க கையில் தானே இருந்தது. அதனால் மாற்றி வரலாறை மாற்றாதீங்க, நேரங்களை குழப்பாதீங்க. பெங்களூருக்கும் அப்படி தான் அந்த இடத்திற்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. அதில் இங்கே அட்வொகேட்ன்றதால சொல்ல வரேன். இங்கே ஒரு பொதுச் செயலாளர்னு ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டார் ஹைகோர்ட்டில். அதை உடனே வாபஸ் வாங்க சொல்லி ஹைகோர்ட் நீதியரசர்கள் இணை பொதுச் செயலாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் போடணும்னு இதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்த விஷயம். நான் இதை மிகப்படுத்தியோ குறைச்சா நான் மதிப்பிடலை. நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒற்றை தலைமை வந்தால் நாங்கள் வானத்திலேருந்து பூமியாக்கும் பூமியை வானத்துக்கு எத்துமோன்னு சொன்னீங்க. இல்லை, ஒற்றை தலைமை வந்ததுக்கப்புறம் ஏன் தொடர்ந்து படுதோல்வி? விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை. திரும்ப வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொது தேர்தலில் 2024 வேட்பாளர் இல்லாமல்
போகிறவரெல்லாம் புத்தூர் கட்டு போகிறவங்களாம் எதுவுமே கனிமொழியாக்காக்கு எதிராக நிறுத்துறது. அதே மாதிரி சேலத்தில் ஆண்டவர்காரன் ஆளே அண்ணாதி நொண்டி நொடசலாம் தெரிஞ்சு வீடு வீடாக போய் கூட்டு போய் நீங்கள் வந்து நிறுத்தி கட்சிக்கு இவ்வளோ கேவலமாக எந்த காலத்திலுமே இல்லையா புரட்சித்தில் 53 ஆண்டு கலங்கப்பட்டது இந்த தேர்தல் வேட்பாளர் இல்லாம வீடு சினிமா படத்துல போவாங்க கிரிக்கெட் ஆடுவார் யார் நம்ம சத்யராஜும் வடிவேலும் போய் வீடு பந்து போடுறவங்க சாணி அடிக்கிறவங்க புஷன் வருவாங்க. அது மாதிரி வேட்பாளர் புஷன் ஆனா அப்ப ஜெயிச்சாங்கல்ல சார் அந்த படத்துல கிரிக்கெட் விளையாட ஜெயிக்கலையே தோத்துட்டாரு. அதே மாதிரி தான் எடப்பாடி தொடர் தோல்வி 11வது தோல்வி கண்டு சரி நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் நடப்பையாக நல்லவையாக இருக்கட்டும்ன்ற நினைப்புல உனக்கு இந்த கட்சி சாதாரண அடிக்கடி சொல்றீங்க சாதாரண தொண்டர் நான் விவசாயி என்ற இந்த கட்சி இன்னைக்கு இந்த பெரிய முதலமைச்சர் என்ற அங்கீகாரத்தை கொடுத்து இவர் பலாயிரம் கோடிக்கு உனக்கு அதிபதி ஆக்கிற இந்த இயக்கம் நல்லா இருக்கணும் ஒரே ஒரு நொடி போது கனவுலையாவது ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஆனா அவர் பக்கம் தானே இருக்கிறார்கள். அவர் தான் நீங்க கரெக்டான பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. 1.5 கோடி தொண்டர்கள் உங்க பக்கம் இருந்தா பொதுமக்கள் எங்க இருக்காங்க? 88 லட்சம் தானே உங்களுக்கு ஓட்டே வந்திருக்கு. மிச்சம் ஓட்டு தொண்டரே உங்களுக்கு பிறகு மிச்சம் 88 வரல 50% உங்களை ஏத்துக்கல. நான் அக்கா சொல்றதுக்கே வரேன் 90% உங்க பக்கமே இருக்கட்டும் 10% ஓபிஎஸ் பக்கமே இருக்கட்டும். ஓபிஎஸ்னா ஓபிஎஸ் டிடி விதிநகர் சின்னம்மா இவங்க 3 பக்கம் இருக்கட்டும். இந்த 10% இல்லாமல் உங்களால் ஆட்சி அமைக்க முடிஞ்சுதா? இல்லை இந்த 10% இல்லாமல் எங்கேயாவது வெற்றி பெற முடிஞ்சுதா? எங்கேயுமே விட்டுருங்க. எடப்பாடி தொகுதியில் அண்ணன் கவுன்சிலரா இவர் தெருவில் இருக்கிற அந்த ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பதவி நீங்க ஜெயிச்சிங்களா திமுக கையில போய்? சரிங்க சார் இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு சமரசம் இல்ல பாவம் இல்ல சமரசம் சாரு சமரசமாவே போயின்னு அண்ணனுக்கு தெரியாததே கிடையாது. இந்த இயக்கத்துல அவர் ஒரு பேராசிரியர் அவர் வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு எடப்பாடினா எங்க நாங்க கூட எடப்பாடி அவர் பின்னாடி குவின்னு வரதுக்கு தயாரு. வெற்றிக்கான வியூகத்தை எங்களுக்கு சொல்லுங்க சார். நீங்க வந்து கட்சியில ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி குமரராஜா சாரோட கருத்துக்களை கேட்கலாம். The Madras High Court on Monday restrained All India Anna Dravida Munnetra Kalagam AIADMK expelled leader O. Pannirselvam from using the party flag 2 leaves symbol and the official letterhead. It also prevented him from claiming to be the coordinator or even the பிரைமரி மெம்பர் ஆஃப் தி பார்ட்டி. அடிப்படை உறுப்பினர் பதவியையும் இல்ல அடிப்படை உறுப்பினர் கூட சொல்லக்கூடாது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இந்த மாதிரியான ஒரு உத்தரவு போட முடியுமா என்ற கேள்வி ஒரே விஷயம் கேக்குறேன். 3.5 லட்சம் ஓட்டு அவருக்கு அதிமுக தொண்டை ஓட்டு போடாம 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்க முடியுமா? அதுவும் ராமநாதபுரத்துல சம்பந்தமே அதிமுக அங்க எங்க போய் நின்னுது? அதிமுக 1.5 லட்சம் ஓட்டு கூட வாங்க முடியல. தமிழ்நாட்டுல ஜாதி இல்லாம எங்க பார்த்தாலும் அவங்க ஜாதி இருக்காங்களே. குறிப்பிட்ட சமுதாயத்தை அதிகபட்சமாக நான் சொல்றேன். அண்ணன் பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். செல்வாக்கினால் தான் அந்த ஓட்டுகள் அவருக்கு விழுந்ததா சொல்லி அவர் சொல்றல ஜாதின்னு சொல்றல. டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் தெற்கு ஃபுல்லா அந்த கம்யூனிட்டி தானே இருக்காங்க. அப்ப அவர் நீங்க சேர்த்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு வலுவில்லைன்னா வலுவான சேர்த்துக்கணுமா இல்லையா? திமுக திருமாவளவன் வெளில போகணும்னு பாக்குறாரு. எப்படி அடைக்கிறாங்க திமுக தளபதி ஸ்டாலின்? இயக்கத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு வலு இல்ல, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல, எதுவுமே இல்லாத போது நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாலும் சொல்றாங்க. லீடர் இல்லங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. திருப்பி புதுசா பேச வேண்டியது வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவிற்கு கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற கருத்து இருந்தால் ஏன் இவர்கள் சமரசம் இல்லாமல் நடந்து கொள்கிறார் என்ற ஒரு ஆதங்கத்தை எல்லாருமே முன்வைக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? இங்க பேரும் பதிவு வச்சுக்கணும். 3 நண்பர்களும் அவர்களுக்கு தெரிந்த விஷயத்த அவர்களுக்கு தெரிந்த வகையில வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. அவ்வளவுதான். அவங்க உணர்வுகளை அவங்களுடைய உணர்வு வேறு. ஒரு கட்சி அதனுடைய சட்டத்திட்டம் அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை, அதற்கு மீறினால் என்ன அதற்கு ஏற்படும் என்பதெல்லாம் அந்த கட்சிக்குள் இருக்கிற விஷயம். அது 3 பேருக்குமே இவருக்கு முழுமையா தெரியல. அவங்களுக்கு தெரிந்ததை வச்சு அவங்க செய்யறாங்க. ஒண்ணு சொன்னார், 1.5 கோடி உறுப்பினர்கள் 82 லட்சம் தானே வாக்குகள். நாங்க எத்தனை 234 தொகுதி 1.5 கோடி உறுப்பினர். நீங்க நாளைக்கு வாங்க, நான் வரேன், உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்.
தப்புன்னு தான் நீங்க சொல்ல. அரசியல் விட்டு நான் விலகுறேன். நம்பர் 1. ஓட்டு ஏன் போடலன்னு கேட்டோம். 1.5 கோடியில் 85 லட்சம், மிச்சம் 80 லட்சம் ஏன் வரலதான் அந்த கேட்கறோம். தொகுதியில் விழுந்த வேட்டுகள் எத்தனை, அதில் நமக்கு கிடைத்தது என்ன என்பதுதான் பிரச்சனை. ஏன் கிடைக்கலன்றதுதான் சார் அவர் உங்களை கேட்டிருக்காரு. என்னங்க மேடம்? 1.25 கோடி தொண்டர்கள் இருக்கும் பொழுது அந்த மொத்த ஓட்டுகளும் ஏன் அதிமுகவிற்கு வரவில்லை, இரட்டை இலை சின்னத்திற்கு ஏன் விழவில்லை, இபிஎஸ் அவர்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை? 34 தொகுதியில் நிக்கல, அதனால வரல. இந்த தொகுதி எத்தனை நின்னாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை இல்லையான்னு தெரியணும். இந்த மாதிரி ஓபிஎஸ் போன்றவர்கள் இருக்கின்ற பொழுது சிலது சிதறத்தான் செய்யும். அது நியாயம்ன்றது வேற. நீங்க இப்ப வந்து இந்த எலெக்ஷன், இந்த தேர்தல் சின்னம் எவ்வளவு நாளா நடக்குது, அது முதல் மனதுல பதிவு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கணும். ஒருத்தர் ஒரு பொண்ணு வரா, வந்த உடனே வணக்கம்ன்றா, வாமா சௌக்கியமா, என்ன எப்படி இருக்கீங்க, குழந்தை குட்டி எத்தனை, நல்லா இருக்காண்டாங்க. ஆமாங்க இருக்குது, ஆணு ஒண்ணு பொண்ணு ஒண்ணு, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு பேசிட்டே இருக்காமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டான். அந்த அம்மாவுக்கு எப்படி கோபம் வரும்? முதல்ல உனக்கு குழந்தை உண்டா குட்டியண்டான்னு கேட்டுட்டு, அவங்க சௌக்கியமான்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 நிமிஷம் பொறுத்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டு அந்த அம்மாவுக்கு என்ன கோபம் வரும்? அந்த நிலைதான் இன்றைய தினம் இபிஎஸ்க்கோ அதிமுக இருப்பது. நடந்ததெல்லாம் என்ன நடந்தது? என்ன நீதிமன்றமாக இருந்தாலும், மக்கள் மன்றமாக, அது தேர்தல் ஆணையமாக இருந்தாலும், எங்க இருந்தாலும் நடந்தது என்ன? அதையெல்லாம் மறந்து இன்றைய தினம் ஒரு நீதிமன்றம் இப்படி ஒரு வழக்கு ஒரு வழிகாட்டியை சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி? நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொன்னவன் நம்முடைய சமய நெறி. ஒரு பாண்டிய நெடுஞ்செழியன் செய்த குற்றத்திற்காக தன்னையே சாட்சி அழித்து கொண்டவன். அது சமுதாய நெறி. சட்ட நெறியில் எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த கேள்வியை இவர்கள் கேட்டிருக்கலாமா, ஆலோசனை சொல்லி இருக்கலாமா, இப்படி இது போட்டிருக்கலாமா என்பதை கேள்விக்குறி. மக்களுக்கு எதிராக, ஒரு இயக்கத்திற்கு எதிராக, ஒரு கட்சிக்கு எதிராக, ஒரு ஆட்சியில நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக இப்படி ஒரு கேள்வி எப்படி வரலாம்? அதுக்கு பதில் சொல்லுது. சரிங்க சார். அன்னைக்கு இறந்த பிறகு, அது உண்மை தெரிஞ்ச பிறகு, கணவனே இறந்த பிறகு உண்மை தெரிஞ்சு என்ன நியாயம் வந்து தன்னைத்தானே அழித்துக் கொண்டான் நெடுஞ்செழியன். இது போன்ற குற்றச்சாட்டுகளை கூறுபவர்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்வார்களா? எங்கே இருக்கிறது நியாயம், தர்மம்? சரிங்க சார், நம்ம பேசுவோங்க சார். குமரராஜா சார், அதாவது என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகள், அதாவது வேறு கட்சிகள், வேறு சின்னங்கள், வேறு கொள்கைகள், ஆனால் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆட்சியை பிடிக்கிறார்கள். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், நீங்க சொன்னது போல அந்த ஜாதி சமூக அந்த வாக்குகளை எல்லாம் திரட்டக்கூடியவர், தனக்கென்று செல்வாக்குடையவர்கள், அவரை ஏன் ஒருங்கிணைத்து ஒன்றிணைத்து ஏன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடாது? இது அரசியல் சாதுரியம் இல்லையா? ஏன் இப்படி ஒரு வியூகத்தை இபிஎஸ் அவர்கள் முன்னெடுக்க கூடாது என்ற ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார் வைத்தியநாதன். அதுக்கு உங்களோட பதில் என்ன? அரசியல் என்பது ஆடுபொலி ஆட்டம், எந்த விதமான சந்தேகம் இல்லை. அரசியலில் ஒருவேளை சான் வழுக்கினால் முழுவதுமாக இறக்கப்படுவார்கள். அவர் எப்படி அந்த இடத்திற்கு வந்தார் என்பது வேறு கதை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கின்ற மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்து எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் சந்தித்து 4.5 ஆண்டு காலம் தன்னுடைய ஆட்சியை நடத்தி முடித்துவிட்டு, அதற்கு அடுத்த தேர்தலில் கரிஸ்மேட்டிக் ஒன்றும் இல்லாத சாதாரண பழனிசாமி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நான் தான் அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட வெற்றி பெற்றால் முதலமைச்சராக மீண்டும் வருவேன் என்கின்ற மக்களிடம் சொல்லி அவர் போட்டியிட்ட பொழுது கூட்டணி கட்சியோடு சேர்த்து 75 இடங்களை பிடித்தார். அண்ணன் ஓபிஎஸோட சேர்ந்து நான் தான் சொல்லிட்டேன். சொல்லுங்க, நான் சொல்லுங்க. ஓபிஎஸுடன் சேர்ந்து திருப்தி பட்டுக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை, சேர்ந்து ஜெயிச்சு காட்டினார். இது அந்த இடத்தை அரசியலை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளர் வர வேண்டியதற்கே எவ்வளவு கஷ்டம் என்பதை நம்முடைய சகோதரருக்கு தெரியாதல்ல. அப்படி பொறுப்புக்கு வந்து விட்டால் இன்றைக்கு ஏன் இவர்களை சேர்த்து கொண்டு ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், அப்படி இவர்கள்
சசிகலாவையும் சுழியம் பன்னீர்செல்வம் அவர்களையும் நமது ஓ பன்னீர்செல்வம் சுழியம் தமிழ்ல சுழியம் தவறா ஒன்று சொல்லல அவர்களை சேர்த்துக் கொண்டால் சொல்ல மாட்டீங்க. சேர்த்துக் கொண்டால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்கு அவரோட கண்டனத்தை வந்து இல்ல ஒன்னும் தவறு இல்ல, அது அவருடைய கருத்து. ஆகவே இவர்கள் 3 பேரும் சேர்த்து விட்டால் நாளைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிடும் என்பதற்கான என்ன உறுதி இருக்கிறது ஒன்று. அதற்கப்புறம் அரசியல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இருக்கின்றவர்களும் ஜெயலலிதாவினுடைய அன்பு தோழியாக இருந்த வி.கே. சசிகலா அவர்களும் கட்சிக்கு உள்ளே வந்தால் கண்டிப்பாக இபிஎஸ்னுடைய இடம் பறிக்கப்படும். தன்னுடைய இடத்தை கொடுக்காமல் என்ன சொல்லுங்க சார். ஒரு குமஸ்தாவை தியாகத்தளி சின்னமா முதலாளி ஆக்கிட்டாங்க, திரும்ப அவர் குமஸ்தா வேலைக்கு போயிடுவாரான்னு அண்ணா அச்சப்படுறாரு. ஆமா உண்மை. சாதாரண வீட்டு வேலைக்காக இருந்தது உண்மை. ஆனால் நான் முதலாளி ஆகிவிட்ட பொழுது கொண்டு வந்து வச்சா முதலாளி தூக்கி வெளியே போடுறதுக்கான எல்லா வாய்ப்பு அதுதான் அரசியல். அது எதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதற்காகத்தான் தெளிவாக தன் இடத்தை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறதுனால் அவரும் அரசியல் தந்திரமாக இருப்பதற்கு காரணத்தினால்தான் இவர்கள் சேர்க்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் சேர்ந்து விடுவார்கள். சேர்ந்தால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்துவிடும் என்பதற்கான எந்த கேரண்டியும் கிடையாது. இப்ப இபிஎஸ் அவர்கள் இன்றைய நிலையில் தன்னுடைய இடத்தை தக்க வைப்பதற்காக தெளிவா இருக்கிறார். உயர்நீதிமன்றத்தில் உத்தரவுல என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மக்களுக்கும் தெரிவதற்காக நிலுவை வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பம் மீது பன்னீர்செல்வம் தரப்பிடமும் கருத்து கேட்க தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதுக்கப்புறம் தேர்தல் கட்சி சட்டத்திட்டங்கள் விரோதமாக செயல்பட தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு 2011-2020 புகார் அளித்துள்ள குறிப்பிட்டார். உள்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையியல் வழக்கில் முடிவுக்கு வரும் வரை அதிமுக இரட்டை ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு அளித்த மனுவுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. எனவே தன் மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்று தலைமையில் கோரிக்கை விடுத்திருந்தார். இப்போ ஏற்கனவே நான் முன்னாடியே வாட்சி காட்டியிருக்கேன். சரிங்க சார், நம்ம பிரேக்குக்கு அப்புறம் தொடரலாம். ஒரு செகண்ட் மட்டும். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியை சிம்பலையோ அல்ல பெயரையோ அடிப்படை உறுப்பினர் என்கிற விஷயத்தையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான காலாவதியாகி போன விஷயங்கள் தீர்ப்பு சொல்லியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. கருத்தை கேட்க வேண்டும் என்றுதான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர காற்று எந்த பக்கமும் வீசவில்லை என்பதுதான் இவர்களுடைய வாதமாக இருக்கிறது. வைத்தியநாதன் சார், பிரேக்குக்கு முன்னாடியே நீங்க ஒரு முக்கியமான கருத்தை பதிய வந்தீங்க. இது வந்து ஆலோசனை தான் கேட்கப்படுகிறதே தவிர காத்து எந்த பக்கமும் வீசல. ஆசுவாசப்படுத்திக்க கூட இந்த ஆலோசனை எந்த வகையிலும் அவருக்கு உபயோகம் இல்லை என்ற கருத்தை தான் வந்து முன்வைக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஆலோசனைன்னு என்ற இடத்துலையும் சொல்லலை. கோர்ட்டில் தேர்தல் கமிஷனுடைய நிலைப்பாடு இவருடைய கருத்தை நீங்கள் ஏன் கேட்கவில்லை, ஆணித்தரமாக நீங்கள் தான் ஒன்றுமே இல்லை, கொடி இல்லை, வேஷ்டி இல்லை, துண்டு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீதிமன்றம் ஏன் இன்னைக்கு கேட்கணும்? சார், வாதி பிரதிவாதி கருத்தை கேட்கறாங்க, அது ஜெனரல் வேறமா, தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவு போடுறது வேற. 4 வாரத்துக்குள்ள எங்களுக்கு வந்து பதில் அளிக்கணுன்றது உத்தரவு. தேர்தல் கமிஷன் வந்து பதில் அளிக்கும். என்ன அளிக்க போகுதுன்னு நீங்கள் வேடிக்கை பாருங்கள். 2 பேரும் ரெட்டையில இல்லை. இப்படி தான் அம்மா திருமதி ஜானகி அம்மா மேலே பிரியும் போது 2 பேருக்கும் ஒருத்தருக்கு சேவலும் ஒருத்தருக்கு ரெட்டை பேரும் தானே கொடுத்தாங்க. பிரதான வழக்கு முடிகிற வரைக்கும் பிரித்து நிறுத்திடுவாங்க. அது யாருக்கு பலம் பலவீனன்றால் நீங்கள் முக்கியமான வழக்கில் பார்த்துங்க, இந்த மெயின் வழக்கில் பார்த்துங்க, மூல வழக்கில் பார்த்துங்கன்னு தான் நீதிமன்றம் சொல்லும். அந்தபடி பார்த்தா இப்போ ஏற்கனவே படுதோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ரெட்டையிலையும் போயிடுச்சுன்னு வச்சுங்க உங்கள் கையை விட்டு, அப்புறம் உங்கள் நிலைமை தான் என்ன? சரிங்க சார், நிலைமை தான் என்னன்ற ஒரு கவலையை நீங்க வந்து எண்ணிக்கைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடி போனா திருநாவுக்கரசர் அவர்களும் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க, சின்னம் எனக்கு தான் சொல்லிட்டு. அப்பவும் இதே விஷயம். ஜானகி அம்மாவும் புரட்சி தலைவர் அம்மாவும் சண்டையிடும் போது இதுல வந்து பெரும்பான்மை வந்து அன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் ஜானகி அம்மா பக்கம் தான் இருந்தாங்க. 27 பேர் தான் நம்ம KKSSR திருநாவுக்கரசு
புரட்சி தலைவி அம்மா பக்கம் இருந்தாங்க. பெரும்பான்மை வந்து யார்கிட்ட இருந்தது? ஜானகி அம்மா பக்கம் தான் அசம்பிளியில் இருந்தது. சட்டமன்றம் இன்றைக்கெல்லாம் தீர்ப்புலாம் சொல்கிறீங்களா, சட்டமன்ற உறுப்பினர் யார் பக்கம் நிறைய இருக்கிறாங்களோ அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி அவங்க கையில் தானே கொடுத்துருக்கணும். தேர்தல் கமிஷன் கொடுக்கலையே, 2ஆக டிவைட் பண்ணி ஒருத்தருக்கு ரெட்டப்புறா ஒருத்தருக்கு சேவல்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சொல்ல வரேன், புரட்சி தாய் சின்னம்மா வந்து 132 சட்டமன்ற உறுப்பினரில் பெரும்பான்மை 100க்கு மேலே யார்கிட்ட இருந்தது? 118க்கு மேலே தியாகத்தலை சின்னம்மா தான் முதலமைச்சராக வரணும்னு தீர்மானம்லாம் போட்டு எல்லாம் கொடுத்து சட்டம் மேலே அமிச்சோம். சின்னம்மா கிட்ட கொடுத்தீங்களா? ஆட்சி அதிகாரம் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தீங்களா? நீங்கள் சொல்கிற மெஜாரிட்டின்றது உங்களுக்கு வேணும்னா மெஜாரிட்டி கோர்ட்டுலாம் தொண்டர்கள் மனநிலையை கோர்ட்டு ஒருபோதும் அறியாது. அது கோர்ட்டோட சாட்சி அதை வச்சு தான் பார்க்காங்கிறதுல தொண்டனுடைய மனநிலை என்ன. தொண்டை 1.5 கோடி தொண்டை இன்றைக்கி எதுக்கு 75-80 லட்சம் ஓட்டு தான் போடுறான். மிச்சம் 80 லட்சம் ஓட்டு ஏன் உங்கள் பக்கம் வரல? பொதுமக்களே விட்டுருங்க. பொதுமக்கள் ஒருத்தர் கூட அதிமுக ஓட்டு போடலையா, அது கூட விட்டுருங்க. உன் தொண்டை அப்போ உன்னை ஏற்றுக்கணும் தானே, அடிமட்ட தொண்டை உங்களை ஏற்றுக்கணும் தானே அர்த்தம். இந்த யதார்த்தத்தை ஏன் சமரசம்? சரி, இந்த யதார்த்தமான வாதத்திற்கு ராமன் சாரோட பதில் கேட்கலாம் சார். அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா, திருநாவுக்கரசர் அவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அப்பவும் இதே மாதிரியான ஒரு வழக்கு தான் வந்தது. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஆனா அதிகமான எண்ணிக்கையில தொண்டர்கள் யார் பக்கம், ஏன்னா போட்டி பொதுக்குழுவே நடத்தி இருந்தார். அப்போ ஜெயலலிதா பக்கம் தான் தீர்ப்பு வந்தது. ஸோ இப்போ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது எண்ணிக்கை என்பது பிளேஸ் அ வைட்டல் ரோல் ஆர் நாட்? அதாவது 1989 சேவல் ரெட்டப்புறான்னு இருந்தில்ல, அப்போ ரெட்டப்புறாவில் ஜானகி அம்மா தான் அதுக்கு தலைவராக இருந்தாங்க. அன்னைக்கு வந்து ஆர்வம் வீரப்பன் தான் ஃபுல்லாக ரூமர் கண்ட்ரோலு, கரெக்டாக. அதுக்கு பொதுச்செயலர் யார் எடுக்கிறா? ராகவானந்தா இருந்தாங்க. பொருளாளர் மாதவன் இருந்தார் அந்த நேரத்தில். அப்போ ஜெயலலிதா அணியில் அவங்க 27 எம்எல்ஏ 29 எம்எல்ஏ அவங்க கையில் இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ண, ஒரு காலகட்டம் போகும்போது நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம் அப்படின்னு நிலைப்பாடு. அன்னைக்கு இருந்த கே சார், திருநாகரசு, முத்துசாமி அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. முத்துசாமி அவர்கள் என்ன சொன்னாலும் ஜானகி அம்மா கேட்பாங்க. சரி, அப்போ ஜானகி அம்மாள்கிட்ட போய் முத்துசாமி சொல்கிறாரு, நம்ம ஒருங்கிணைந்து செயல்படுவோம், ஏன்னா இந்த கட்சி வந்து வீழ்ந்து போகக்கூடாது, இல்லாட்டா திமுகவுடைய நிலைப்பாடு நம்ம தொண்டுகளே எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய புரட்சித் தலைவர் லட்சத்துக்காக ஆரம்பித்த கட்சி என்று சொல்லும்போது ஜானகி அம்மாள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஜானகி அம்மாள் அவங்க சில டைரக்ஷன் கொடுக்குறாங்க. சரி, அப்போ ஓகே பண்ணணும். ஆனால் ஆரம்பிக்கிறப்ப விருப்பமே இல்லை கடைசி வரைக்கும். பட் ஜானகி அம்மாள் என்ன பண்ணாங்கன்னா, முத்துசாமி கூப்பிட்டு ஜெயலலிதா அம்மா, திருவாகரசு அவர்களும் கேகேஎஸ் அவர்களும் முத்துசாமிகளும் ஜெயலலிதா அம்மாட்ட மேலமே சொல்லி, நீங்கள் உடனே எம்என் நடராஜன் டைரக்ஷன் கொடுக்காரு. சசிகலா ஜெயலலிதா அம்மாட்ட வந்து இங்கே போய் உட்காந்து பேசுங்க, இல்லைன்னா ஈகோலாம் பார்க்காதீங்கன்னு சொல்லி சசிகலா, அதாவது அன்னைக்குள்ள நிலைமையில ஜெயலலிதா அம்மாவும் ஜானகி அம்மாவும் ஒருங்கிணைந்து ஒரு மனநிலை வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று சேர்ந்துருவோம், யாரையும் கட்சியில் நீக்காதீங்க, யாரையும் கட்சியில் நீக்காதீங்க, அதனால எல்லாரும் இந்த கட்சியில இருந்து தலைவருடைய கட்சி இது, இந்த கட்சி வந்து எக்கு கோட்டையாகி ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க, நான் வீழ்ந்தா மறைந்தாலும் 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் வளர வேண்டும், 100 ஆண்டு காலம் இந்த ஆட்சி வளர வேண்டும். அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஜானகி அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் ஒருங்கிணைந்த மனநிலை இந்த கட்சி வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக தான் ஒருமித்த கருத்தில் அன்னைக்கு வந்த அது பொது நோக்கு. இன்னைக்கு உள்ளது எடப்பாடியோட சுயநலம். முழுக்க சுயநலம். எடப்பாடியோட முழுக்க என்ன, சசிகலா மட்டும் நீங்க எப்படி விழுந்தீங்க? ஒரு கவுன்சிலர் பதவியா நீங்க வாங்கினது, இல்ல சேர்மேன் பதவியா, இல்ல பேராட்சி மன்ற தலைவர் பதவியா, இல்ல வாரியர் போர்டு சேர்மனா, இல்ல மேயரா, இல்ல ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் கையில் அந்த ஆட்சி அமைச்சர் கையில் அமைச்சகத்தின் கையில் 6 லட்சம் கோடி லஞ்ச பணம் பொருளும் தமிழ்நாட்டில் கணக்கெடுத்து பார்க்க சொல்லுங்க. கேட்டு வாங்கப்பட்டதா, தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதா? சசிகலா மேயர் நம்பிக்கையாக, ஐயோ பாவம் நல்ல வந்து எஜமான் காலடி மண் எடுத்து நெட்டியில போட்டு வச்சவங்க இருந்தாரு, பொய் சொல்ல மாட்டாரு, சோப்பா உள்ளவங்க பொய் சொல்ல மாட்டாரு, வடிவேலு சொன்ன மாதிரி பொய் சொல்ல மாட்டாரு நம்பி கொடுத்தாங்க. கடைசியில சிறைச்சாலை வெளியே வரும்போது நீ கட்சி கொடி கூட வைக்க கூடாது என்பது அந்த அம்மா மனசுல எவ்வளவு வேதனைகளை மனசுல வச்சிருப்பாங்க. ஆகவே ஜனவரி மாசம் பாருங்க, தெய்வம் நின்று கொல்லும். இப்ப தெய்வம் நின்று யாரை கொல்ல போகிறது? தெய்வம் நின்று பாருங்க, தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்க போய்ஸ் கடல்ல இன்னொரு தெய்வம் அங்க உட்கார்ந்து இருக்குது இப்ப வந்து. ஆகவே கண்டிப்பாக விடாது. ஜனவரி மாசத்துல நீங்க பாருங்க, கண்டிப்பாக
இலைக்கு பிரச்சனை வரும். திரும்பவும் சொல்றேன், இலையை மலை முழுங்கும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. 2026க்குள் அதிமுக ஒருங்கிணைய போகின்றார்கள். பாஜகவும் நம்ம இலையும் மலரும் ஒருங்கிணைந்து செயல்பட போகின்றது. இப்பதான் சொன்னீங்க மலை வந்து இலைய வந்து விழுங்கோன்னு. வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக் கொள்வது. இப்ப 10 ஆண்டு காலம் 2006 திமுக மைனாரிட்டி ஆட்சி அமைக்கும் போது ஜெயலலிதா அம்மா வந்து அந்த கட்சியே இல்லாம 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி அமைச்சது ஜெயலலிதா அம்மா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி தானே மக்கள் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? அந்த நிலைப்பாடு என்று இன்னைக்கு அதாவது கிராமத்தை சொல்லுவாங்க, மீசை வெட்டமும் பாரதியம் இல்ல, தொப்பி வச்சலும் எம்ஜிஆரும் இல்ல. எடப்பாடி மனசுல ஏதோ எம்ஜிஆர் அவர் மனசுல நினைச்சிருக்காரு, ஒண்ணும் கிடையாது. 11 தேர்தல் தோல்வி, 2026 இந்த நிலைமை இருந்தால் 12 தேர்தல் தோல்வி. இதுதான் நிலைப்பாடு. ராஜா சார், அப்ப அவர்கள் வகுக்கின்ற வியூகம் எல்லாம் எந்த இடத்துல பொய்த்து போக போகிறது? ஏனென்றால் ஏற்கனவே கடந்த தேர்தலில் எல்லாம் எதையும் அவரால் வந்து மக்களுக்கு நிரூபிக்கப்பட முடியவில்லை. ஒவ்வொரு நேரத்திலும் தான் வகுக்கின்ற எல்லா வியூகங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய முயற்சி. ஆமா, அதுல இப்போ தனிப்பட்ட முறையிலான கட்சியை காப்பாற்றுகின்ற வேலையை இப்பொழுது அவர் ஏற்கனவே செய்து விட்டார். கட்சி அவர் கையில் போயிருக்கிறது. இப்பொழுது மக்கள் மன்றத்தில் அவர் தன்னை நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உண்மையான மக்கள் இயக்கம் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்பொழுது நிரூபிப்பாரா இல்லையா? அதாவது இப்போ என்ன கேட்க வந்தா ராமன் சார் சொன்னாரு, அந்த காலகட்டத்துல ஜெயலலிதா அம்மையார், ஜானகி அம்மையார் அவர்கள் இருவரும் அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒருமித்த கருத்துடன் செயல்பட்டார்கள். மக்கள் மன்றம் யாரிடம் இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொண்ட காரணத்தினாலே மிகவும் பெருந்தன்மையோடு திருமதி எம்ஜிஆர் அவர்கள் நேரா கொண்டு போய், ஆமா உண்மை இதுதான், ஜெயலலிதா உங்களை மக்கள் மன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டிய இடம் உங்கள் தான், நீங்கள் தான் அரசியலுக்கு சரியாக இருப்பீர்கள் என்று 18 நாள் முதலமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய முதல் அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு வெளியே போயிட்டே இருந்தாங்க. இப்போ மக்கள் மன்றம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கும் யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? இப்ப நம்ம சகோதரர் சொன்ன மாதிரியே 90% மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் மன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 90% மக்கள் வந்து அவரே சொன்னது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்த அண்ணா திமுக என்பதை 90% எடப்பாடி அவர்களை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வருவதற்கு, காற்று வீசுவதற்கு, மூத்த தலைவர் அண்ணன் பண்ருட்டியார் சொன்னதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பொன்னையும் சொன்னது, அங்க வந்து 2ஆம் கட்ட தலைவர்லாம் அண்ணன் ரெட்டால அங்க இருக்கிறதுனால அங்க இருக்காங்க. எங்க இருக்காங்க? இபிஎஸ் கிட்ட இருக்கிறது காரணம் ரெட்டால சின்னம் அங்க இருக்கு. இப்போ நீ கோர்ட்டில் ஒரு கேள்வி கேட்டப்ப ரெட்டச்சலம் நாளைக்கு யாருக்குமே இல்லைன்னு வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு தலைவர் கூட 2ஆம் கட்ட தலைவர் அங்கே இருக்க மாட்டாங்க. அடிமட்ட தொண்டர் கூட அங்கே இருக்க மாட்டாங்க. அண்ணன் குமரராஜா அண்ணனுக்கும் தெரியும், சம்மரசன் அண்ணனுக்கும் தெரியும். கட்சி தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை வந்து அண்ணன் இபிஎஸ்க்கு சாதகமாக பொது வழக்கு, அதாவது மூல வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கொடுக்கக்கூடாது. ஆனால் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம உயர்நீதிமன்றத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதனால் அதை பற்றி நம்ம இங்கே பொது அரங்கில் பேச விரும்பல. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, திரும்ப நாங்கள் பதிவு பண்ணுற ஒரே ஒரு விஷயம், இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணும். அம்மா சொன்ன, அண்ணன் சொன்ன மாதிரி புரட்சி சட்டமன்றத்தில் அம்மா சொன்னாங்க, எனக்கு அப்புறம் 102 காலம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கம் வெற்றி நடை போனோம்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? எனக்கு கண்கட்ட தூரம் கண்கட்ட தூரத்தில் எதிரிகளே தென்படலைன்னு அம்மா சொன்னாங்க. அப்படி வச்சுட்டு போன இந்த இயக்கத்தை 53% ஆனால் கட்சிக்கான பக்கத்திலே இருந்ததனால கண்கட்ட தூரம் எதிர்க்க பார்க்க முடியல. அந்த அளவுக்கு திமுக வீழ்த்துனாங்க அம்மா. மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிடல் மாடல் எல்லாம் அடிச்சு நொறுக்கி 63% யாருமே வாங்கிடல. இந்தியாவில் 63% நம்மளுக்கு பெற்று தந்தாங்க. காவேரி நீரை பெற்றுக் கொடுத்தாங்க அம்மா. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால அம்மா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பல இன்னல்கள் வந்து கூட அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை. அம்மா எடப்பாடி மாதிரி அங்கங்கே போய் காம்ப்ரமைஸ் ஆகி கொடநாடு கொலை வழக்குக்கு ஒரு காம்ப்ரமைஸு தளர்ந்து போய், அது பிஜேபிக்கு ஆட்சியில் இருந்த வரைக்கும் பிஜேபி கூட தளர்ந்து போனார். அப்புறம் ஆட்சி விட்டு வந்தால் அவரையும் பிஜேபியும் முதல்ல சொருவினீங்க. அவங்க என்ன சொன்னாங்கப்பா, என்கிட்ட சர்வே ரிப்போர்ட் இருக்குது, தியாகத்தலைவி சின்னம்மா, ஓபிஎஸ், டிடிவி தினகரனோட சேர்ந்து நீ வந்து லீலா பேலஸ் ஹோட்டல் மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா வந்து 4.5 மணி நேரம் பேசினார் உங்ககிட்ட. 2024 நீ தான் சிஎம் இருந்துக்க, இவங்களையும் சேர்த்துக்க, இல்லை நீ சேர்த்துக்க, நீ சேர்க்கலைன்னா
அந்த சீட்டை என்கிட்ட கொடு, நாங்கள் கூட்டணிக்காவது கொடுத்து நாங்கள் சேர்த்துக்கிறோம். நீ கேட்டியா? இதனால நீ முன்னுக்கு சொத்து இருக்குது, சுகம் இருக்குது. இதனால் அதிமுக தொண்டனுக்கு இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி பயில இல்லாமல் போயிட்டான் இல்லையா? அவனுக்கு ஏதோ வியாபாரம் தொழில் ஏதாவது பண்ணிருப்பாங்க. அதற்கு சமரசம் ஐயா என்ன? இல்லை முடிச்சிடறேன் சமரம். அந்த 72 இப்போ அண்ணா ஒரு விஷயத்தில் இந்த இயக்கம் ஓபிஎஸ்கிட்டையும் சில குறைபாடுகள் இருக்குது. ஒரு வழக்கறிஞர், அவர் பேர் எனக்கு நினைவில்லை, அவர் ஒரு முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் இருந்தவர். அவர் சொல்கிறாரு, ஜானகியம்மாவை திருமதி ஜானகியம்மா யாருமே அண்ணன் பேசுகிறவங்க யாருமே சமரசம் யாருமே அவங்க அவமானப்படுத்தல. அவர் அவமானப்படுத்தி பேசுகிறார். 1972 அந்த அம்மா தான் சம்பாரித்த அந்த சொத்தை தலைமை கழகத்தை கொடுத்துட்டாங்க. இவர் கொடுத்துட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், ஓபிஎஸ் கூட இருந்துட்டு தவறான பதிவு கொடுக்குறாரு, பதிவு பண்ணுறாரு. அந்த பதிவு கூட இங்கே வந்திருக்கு. அது மாதிரி ஓபிஎஸ்க்கு கிட்ட யாருமே அண்ணன் இபிஎஸ் கிட்டையாவது கொஞ்சம் அடங்கி இருக்கிறாங்க. திருமதி ஜானகியம்மா தரக்குறைவாக பேசுகிறாங்க. அவங்க எந்த சூழ்நிலை ஒரு காலத்தில் நான் சொல்ல வரேன், புரட்சி தலைவருக்கு நடிப்புக்கு வரத்துக்கு முன்னாடி ஜானகியம்மா கோடீஸ்வரியாக இருந்தாங்க. நடிகை புரட்சி தலைவரோட பெரிய வருமானத்தில் இருந்தவங்க. புரட்சி தலைவர் சாதாரண சைடு ஆக்டராக இருந்தவங்க. ஆனால் அவங்களுடைய பெரும் நன்மை புரட்சி தலைவருக்கு இன்னைக்கு 90% மக்கள் மத்தியில் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருந்தது ஜானகியம்மா. ஜானகியம்மாவோட ஜானகியம்மாவோட நினைவு ஆண்டு கொண்டாடுற இந்த நேரத்தில் ஜானகியம்மாவோட அதுக்கு நாங்கள் வாழ்த்துறோம். கொஞ்சம் லேட்டாக கொண்டாடினாலும் வாழ்த்துறோம். ஆனாலும் ஜானகியம்மாவுடைய ஓபிஎஸ் ஜானகியம்மாவை தரக்கூடாது, பேசக்கூடாது. இதை வன்மையாக இந்த ராஜ் டிவி மூலம் கண்டிக்கிறோம். சரிங்க சார், ஓகேங்க சார். சமரசம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இபிஎஸ் அவர்களுக்கு ஆட்சியை பிடிப்பதை காட்டிலும் கட்சியை தக்க வைத்துக் கொள்வதிலே தான் அதிக ஈடுபாடு இருக்கிறது. அதனாலதான் தன்னோடு இணைய வருபவர்களை கூட தூர வைக்கின்ற ஒரு மனோபாவத்தில் இருக்கின்றார். அதனால்தான் தொடர் தோல்விகளும் அவரை துரத்தி கொண்டே இருக்கிறது, வகுக்கின்ற வியூகங்களும் தோல்வியில் முடிகிறது என்ற கருத்துக்கு உங்களோட வாதம் என்ன? கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி அந்த அடிப்படையில பேசுறாங்க, குழப்பத்தில் இருக்காங்க. பேசுவதெல்லாம் பேச தெரியும் என்பதற்காக எனக்கு தனக்கு தெரிந்தது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுத்து போட்டு பேசுறாங்க. இருக்குது, அதுல சேர்க்கை இருக்குது. இவர்களுடைய என்ன அப்படிங்கிறது தான், பேசக்கூடியவர்களுடைய என்ன அப்படிங்கிறதுதான் இருக்குது. சாப்பிடுறவனுடைய என்ன என்னன்றதுதான். கத்திரிக்காய் சாப்பிடுறான்னா மீன் சாப்பிடுறான்றதுதான் பிரச்சனை. இப்ப மூவரும் குழம்பி போய் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, சில விஷயங்கள் நடந்தது சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நான் நர்ம மன்றம் நடத்தியவன். எம்ஜிஆர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே காவேரி மர்மயோகி மன்றம், அவருடைய நடிப்பு திறமை, அதையே போய் கிராமம் பூரா போய் அந்த வேடத்தை போட்டு நடிச்சு போனார். கரிகாலன் குறி வைக்க மாட்டான், வைத்தால் தவற மாட்டான். இதெல்லாம் எங்களுக்கு பஞ்ச் டைலாக் முடிஞ்சு போனதுங்க எப்பொழுதோ. நாங்க அந்த அடிப்படையில வந்தவங்க. புரட்சி தலைவருக்கு துணையா வந்த ஜானகியம்மா ஒரு 3வது ஒரு மனைவியாக வருவதற்கு முன்பாக ஜோடியா சேரும் போது அவங்க சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரும்போது 2வது மனைவி உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்களுடைய அனுமதியின் பேர்ல 3வது திருமணம் இதை பண்ணிக்கினார். இந்த திருமணம் பண்ணிக்கும் போது இவருடைய தாய்மாமன் கேட்டார், ஜானகியம்மாவுடைய தாய்மாமா, அந்த அம்மா லட்சமா சம்பாதிக்கிறாங்க, நீ 5000 10,000 சம்பாதிக்கிற, அதை வச்சு வண்டி ஓட்டலான்னு பாக்குறியான்னு. தலைவர் சொன்னாரு, வண்டி இழுத்தாவது ஜானகியம்மாவை காப்பாற்றவனே தவிர அவங்க காசுல நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு மருதநாட்டு இளவரசியில் ஜானகியம்மாவுக்கு 35 லட்சம் 35,000, புரட்சி தலைவருக்கு 5,000 சம்பளம். அந்த நேரத்தில் சொன்னது அந்த ரூபாயை அப்படியே எடுத்து வச்சுதான் அந்த லாய்ஸ் கார்னர் என்று சொல்லக்கூடிய விபி ராமன் தான் முத எம்ஜிஆரையும் எம்ஜி சக்கரபாணி அவர்கள் கூப்பிட்டு, ஏன் இப்படி போயினே இருக்குது, வந்துருக்கு, என்ன உங்க கஷ்டம் கேட்டு அந்த தாய் அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துக்கு எம்ஜி சக்கரபாணி அவருக்கு குடியிருந்த இடத்தை கொடுத்தா, நீங்க எப்பவாவது பணம் கொடுங்க, கையில இருக்கிறத கொடுங்கன்ட்டு. அவர்கள் தான் ஜானகியம்மாவுக்கு அந்த குடும்பம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவங்க வந்துட்டு பிற்பாடு ஒரே வீட்டுல இருக்க முடியாது, தனியா போகணும் போது உங்களுக்கு இந்த இடத்தை தர வச்சுங்கன்ட்டு மருதநாட்டு இளவரசியினுடைய சம்பளத்தில் வாங்கினது தான் அந்த இடம்.
சரிங்க சார். அது பிறகு ராமாபுரத்திற்கு இவருக்கு வந்த பிறகு அது கல்யாணம் சரிங்க சார். நிறைவான கருத்துக்களை பதிவு செய்யுங்க சார். இரட்டை இலையை தக்க வைக்க இபிஎஸ் புதிய சவாலா? நீங்க வந்து விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்க நண்பனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி, தயவு செய்து விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டு உங்களுக்கு எந்த பக்கமோ அந்த பக்கம் இருக்கிறது, அது உங்க இஷ்டம், அதில் நான் தலையிடல. ஆகவே புரட்சி தலைவருக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது ராமாபுரம் தோட்டத்தில் கூட அம்மாவை கேக்குறாங்க கட்சி ஆரம்பிச்சு. ஒரு வரையில் நிறைவான கருத்துக்களை பதிவு செஞ்சலாம், நேரமின்மை இல்லைங்க, என்னுடைய இடத்த நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதே எடப்பாடியார் இந்த அம்மா ஜெயிச்சு வரும்போது அவங்க சொன்னதுல பாதி உண்மை. இந்த அம்மா கூப்பிட்டுதான் ஜெயலலிதா அம்மாவை கூப்பிட்டு நான் என்ன மக்கள் ஏத்துக்கல, ஆனா எம்ஜிஆர் தொண்டர்கள் பரிதவிப்பார்கள், அவர்களுடைய மக்கள் அவதிப்படுவார்கள், அவர்களை காப்பாற்ற நீங்க வந்து இப்ப நினைவு கூறுகிறீர்கள். நன்றி சார், நன்றி. அந்த கட்டடம் மட்டும் இல்ல, அதுக்கு மேல இருக்க அறக்கட்டளைகள் பல இது எல்லாத்தையும் கொடுத்து கோடி கோடி ரூபாய்களும் கொடுத்துட்டு போனவங்க ஜானகியம்மா, அவங்களோட போய் மொத்தங்களுக்கு ஒப்பிடலாமா? ஆகவே நான் கேட்கறதெல்லாம் இப்ப இந்த வழக்குல ஒரு வழக்கு, இது எப்போது நடக்குது, என்ன இதனுடைய வரலாறு, இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு +2 மாணவி இங்கிருந்து ராத்திரி வெளியே பள்ளிக்கூடம் விட்டு போகும்போது நேரா வீட்டுக்கு போகாம இன்னொரு தொழிலோட சேர்ந்து வேற ஒரு வீட்டுக்கு போயிடுது. போனவ அந்த ராத்திரி தங்கிடுது, மழை பொழுது விடிய வெளியே எங்கேயும் போக முடியல. மறுநாள் காலை வீட்டுக்கு போகுது. போன பிற்பாடு அப்ப ஒரு வழக்கு போடுறாங்க, சுற்றத்துக்கு அதிகம் இருக்குங்க, அந்த ராத்திரி எங்கேயே போனீங்க எனக்கு தெரியணும்ட்டு ஒரு வழக்கு போகுது. அந்த அம்மாவுக்கு பின்னாடி தயவு செய்து குழந்தை பிறகு வருது தாமத நீதி வரும்போது அந்த கேக்குறாங்க, அப்ப நீங்க எல்லாரையும் விசாரிக்கணும், ஹெட் மாஸ்டர் விசாரிக்கணும், தாய் தகப்பனா அதுல செத்து போனவங்க பாதி பேர் உயிரோடு இருக்குங்க, போனவங்க அவங்க வச்சு விசாரிக்க. இந்த மாதிரி தாமதப்பட்ட நீதி அநீதியாகும் என்பது. சரிங்க சார், இதே உங்களுடைய நிறைவான கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ராமன் சார், உங்களுடைய நிறைவான ஒற்றை வரி என்பது கிடைக்கும், நம்பிக்கையுடன் நீங்களும் காத்திருக்கலாம். அதாவது ஜானகி அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் எடுத்த முடிவு, இயக்கம் வளர வேண்டும், ஆட்சி வேண்டும், தொண்டர்கள் அந்த ஆலமரம் போல் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்க வேண்டும், மக்களை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைச்சாங்க. பட் எடப்பாடி அப்பல சேர்த்து வச்சிருக்க ப்ராப்பர்ட்டியை திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுக்கு, எப்படி காப்பாற்றிக் கொள்வதற்காக அதுவே ஒரு போராட்டமான நிலைப்பாடு இருக்குது. இந்த எடப்பாடி இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், OS மணி எல்லாம் அங்க உடல் தான் அதிமுக இருக்குது, உள்ளமெல்லாம் சசிகலா அவருடைய டீம்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அங்க பாதி முன்னாள் அமைச்சரும் சசிகலா நீல தான் இருக்கிறாங்க, வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆகவே ஜனவரி மாதம் சொல்லிட்டீங்க சார், வெளியே சொல்லிட்டீங்க. நன்றி சார், உங்களுடைய நிறைவான அரசியல் என்பது அடுத்தவர்களை கவிழ்ப்பது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான் ஒவ்வொருவரும் முயற்சி பண்ணுவார்கள். அதைத்தான் இப்பொழுது EPS செய்து வருகிறார். ஆனால் நமது சகோதரர் சொன்ன மாதிரி அவர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே காளிமுத்து சொன்ன கதைக்கு தான் இன்றைக்கு அவருக்கு நிலைமை. கரந்தபால் மடிபுகாது, கருவாடு மீனாகாது, பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் போனி ஆகாது. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து. ஒன்றுபட்டால் தான் வெற்றி பெற முடியும். இன்றைக்கி திமுக கூட்டணி வந்து வலுவான கூட்டணியாக இருக்குது. 4 ஆண்டு காலம் ஆழ்ந்து கூட பெரிய பிளவு இல்லை. மீண்டும் ஒரு கட்சி, மக்கள் நீதி மையம், கமலஹாசன் சாரோட கட்சி அதில் இணைந்திருக்கு. நம்ம கையில் 4 மணி பொழுது ஒரு வண்ணமாக ஒவ்வொரு இருந்த கட்சி, பிஜேபி, பாமக, திருமாவளவன் கூட நம்ம கூட இருந்திருக்காங்க. இப்படி எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜில் போய் நம்மளை விட்டு போகிறாங்க. தேமுதிகவும் இந்த வாட்டி நம்ம பாய்ஸ் கார்டன் கதவு திறக்கமான்னு காத்திருந்தவங்க இவங்க போய் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் நின்றுட்டு இருக்காங்க. யார்? கூட்டணி கோசம். அந்த நிலைமை தான் தன்னிலே உணர வேண்டும். கலைஞருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. பிரைம் மினிஸ்டர் குஜராத் ஆகும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ தெளிவாக சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னார். பிரைம் மினிஸ்டர் முதலமைச்சராகவே இருந்துக்கிறேன்னு சொன்னார்.
ராஜ் நியூஸ் உடன் இணைந்து வழங்கியவர்கள் ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம் 9962700000. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் அரை கிலோமீட்டர் பாலாற்று தண்ணி போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. இதை உங்களுக்கு கொஞ்சம் சீர் பண்ணி கொடுத்துட்டு இந்த சீனக்கரு மரங்களும் கொஞ்சம் அகட்டி கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 5 ஏக்கர் நட்டுருக்கோம்னா அடுத்த வருஷம் 200 ஏக்கர் பார்த்து. நல்ல தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த காலத்துலலாம் புரட்சி தலைவர் தொண்டர்கள் மனநிலையை ஏற்று கேண்டிடேட் போடுவார். புரட்சி தலைவரும் அதில் 75% தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தான் கேண்டிடேட்டாக வருவாங்க அந்த தொகுதியில். சாதாரண ரிச்சா தொழிலாளி யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. செருப்பு தைக்கிற தொழிலாளி இப்படியெல்லாம் கேண்டிடேட்டாக வந்த காலம் போய் இன்றைக்கி கோடீஸ்வரன்லாம் கேண்டிடேட்டாக தேடி போய் போடுற அளவுக்கு அண்ணன் எடப்பாடியோட அதிமுகவோட நிலைமை, அண்ணன் எடப்பாடி போய் அதிமுக நிலைமை இவ்வளோ தூரம் தரந்தாந்து இருக்குது. இயக்கத்தில் ஏன் இளைஞர்களும் பெண்களும் அதிகமாக சேருவாங்கன்னா திமுக மாதிரி வாரிசு அரசியல் இந்த இயக்கத்தில் கிடையாது. சாதாரண தொண்டனும் தலைமை பதவிக்கு வரலாம் அப்படின்ற இது இந்த இயக்கம் இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் வளர்ந்துவாங்க. ஆனால் இன்னைக்கு 4 மணி பொழுது குறைஞ்சிட்டு இருக்குன்னா இதை தன்னிலை உணர வேண்டும் என்று உங்கள் ராஜ் டிவி நியூஸ் வாயிலாக அண்ணன் எடப்பாடிக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு ஓபிஎஸ்ஐயும் ஒரு சின்னமாகவே சேர்க்கறதுனால தான் இயக்கம் தான் முக்கியமே தவிர நம்ம செஞ்சுரி அடிச்சா முக்கியம் இல்லை. சேருங்க, சேர்ந்து எல்லாரும் திமுகவை வீழ்த்துவதற்கு என்னென்ன வழி வியூகமோ எல்லாமே எடுப்போம். நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஆனா இயக்கம் வெற்றி பெறணும். அம்மா சொந்த கனவு நிலவே ஆகணும். அதனால விட்டு கொடுத்து போங்கன்றது அண்ணன் சமரசம் மூலியமா நான் கேட்டுக்கொள்கிறேன். தக்க வைத்துக் கொள்வதுதான் அரசியல். சரிங்க சார், இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகள் சார். நன்றி நேர்களை. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.